வங்கி மூத்த நிர்வாகி சொன்னார், நான் இங்கே தமிழில் உரையாற்றி என்னுடைய தமிழை சிறப்பித்துக் கொள்கிறேன் என்று அதற்கு நான் பாராட்டுகிறேன். பேரறிஞர் அண்ணா சொன்னதை போல் நம்மளுடைய கல்வி கொள்கை இரட்டை மொழி கற்பித்தல். ஏனென்றால் இன்றைக்கு அந்த கொள்கை இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்த கொள்கை உலகமயமாக ஆகிவிட்டது. பொருளாதாரம் சென்ற ஆண்டு பல கோடி ரூபாய்க்கு பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் கழிப்பறை லைப்ரரி உலகம் எல்லாம் உருவாக்கப்பட்டார்கள். அதற்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகிறேன். சமுதாயத்தில் எந்த அடுக்கில் இருந்தாலும் பொருளாதாரத்தில் கல்வியுடைய முக்கியத்துவத்தை குறைக்கவே முடியாது. ஆனால் நான் கூற வேண்டியது, என்னை போல் பழைய ஒரு சொத்து நிறைய இந்த குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கு கூட கல்வியினால் வர முன்னேற்றம், கல்வியினால் வர பாதுகாப்பு வேறு எந்த வகையிலும் வராது. கிட்டத்தட்ட 1 லட்சம் நபர்கள் இந்தியாவிலிருந்து அமெரிக்கா நாட்டுக்குள் அது எந்த ஒரு சான்றும் இல்லாமல், வீசா இல்லாமல் மறைமுகமாக சட்டத்திற்கு விரோதமாக உள்ள போக முயற்சி செய்து எல்லையில் மாட்டிக்கொண்டு திருப்பி அனுப்பப்பட்டார்கள் என்ற தகவல். அதிலும் குறிப்பாக கூறுகிறார்கள், அந்த 1 லட்சம் பேர் எங்கிருந்து வராங்கன்னு பார்த்தா குஜராத் மாநிலத்திலிருந்தும் பஞ்சாப் மாநிலத்திலிருந்தும் தான் கூடுதலாக வருவார்கள். அப்ப இவ்வளவு முன்னேறிய மாநிலத்திலேயே இத்தனை பேர் வேற ஒரு நாட்டுக்கு சட்டவிரோதமாக செல்வதற்கு அந்த ஒரு டெஸ்பரேட் சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டார்கள் என்றால் அந்த சமுதாயத்தில் வாய்ப்புகள் சமமாக வழங்கவில்லை என்றுதான் கருத வேண்டும். வங்கி மூத்த நிர்வாகி சொன்னார், நான் இங்கே தமிழில் உரையாற்றி என்னுடைய தமிழை சிறப்பித்துக் கொள்கிறேன் என்று அதற்கு நான் பாராட்டுகிறேன். எனினும் பேரறிஞர் அண்ணா சொன்னதை போல் நம்மளுடைய கல்வி கொள்கை இரட்டை மொழி கற்பித்தல். ஏனென்றால் இன்றைக்கு அந்த கொள்கை இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்த கொள்கை உலகமயமாக ஆகிவிட்டது. பொருளாதாரம் அந்த ஒரு பொருளாதாரத்தில் இந்த அளவுக்கு ஆங்கிலம் ஒரு திறனாக புலமையாக இருக்கிறதோ, உங்கள் வளர்ச்சிக்கும் உங்களுடைய பணிக்கும் உங்களுடைய எதிர்கால வேலைகளுக்கும் சிறப்பாக இருக்கும். எனவே நானோ இல்லை வங்கி தலைவரோ தினப்படி எங்களுடைய பணியை ஆங்கிலத்தில் பணியாற்ற இருக்கிற கடமையை தாண்டி இன்றைக்கு இங்கே தமிழில் உரையாடுவது எங்களுக்கு பெருமை, எங்களுக்கு வாய்ப்பு என்று கருதுகிறோமோ, நீங்கள்லாம் உங்களுடைய பணிக்காக உங்களுடைய எதிர்காலத்துக்காக ஆங்கிலத்தை முழுமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கூறுகிறேன். சென்ற ஆண்டு பல கோடி ரூபாய்க்கு பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் கழிப்பறை லைப்ரரி உலகம் எல்லாம் உருவாக்கி கொடுத்தார்கள். அதற்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகிறேன். இன்றைக்கு உயர்கல்விக்கு ஊக்கத்தொகை ஸ்காலர்ஷிப் கொடுக்கிறாங்க. அதற்கும் நான் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகிறேன். அவர்கள் இங்கே உரையாற்றும் போது கல்வியுடைய முக்கியத்துவத்தையும் அதை என்றைக்கும் உங்கள் பிரிக்க முடியாத சொத்து என்பதையும் எடுத்து கூறினார்கள். நானும் அதை வழிமுறைகிறேன். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் சமுதாயத்தில் எந்த அடுக்கில் இருந்தாலும் பொருளாதாரத்தில் கல்வியுடைய முக்கியத்துவத்தை குறைக்கவே முடியாது. குறிப்பாக ஏழை எளிய மக்கள் முன்னேற்றம் என்றால் கல்வியின் மூலம்தான் முன்னேற்றத்துக்கு முதல் பாதை, இருக்கிறதுலேயே தெளிவான பாதை என்று எல்லோரும் அறிவோம். ஆனால் நான் கூற வேண்டியது, என்னை போல் பழைய ஒரு சொத்து நிறைய இந்த குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கு கூட கல்வியினால் வர முன்னேற்றம், கல்வியினால் வர பாதுகாப்பு வேறு எந்த வகையிலும் வராது. உங்கள் பெற்றோர்கள் எந்த அளவுக்கு நிதியில் முன்னேறி இருந்தாலும் கல்வியோடைய அவசியம் குறையாது. ஏனென்றால் அந்த கல்வி இல்லை என்றால் அந்த வாரிசு முறையாக அந்த சொத்தை கூட பாதுகாப்பதற்கு உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரலாம். சமுதாயத்தில் அனைவருக்கும் கல்வி பெற்றால்தான் ஒரு சமுதாயத்துடைய முன்னேற்றம் சிறப்பாக இருக்க முடியும். நேற்று இந்து நாளிதழில் ஒரு
ஆர்டிக்கல் கட்டுரை வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1 லட்சம் நபர்கள் இந்தியாவிலிருந்து அமெரிக்கா நாட்டிற்குள் அது எந்த ஒரு சான்றும் இல்லாமல், விசா இல்லாமல், மறைமுகமாக சட்டத்துக்கு விரோதமாக உள்ள போக முயற்சி செய்து எல்லையில் மாட்டிக்கொண்டு திருப்பி அனுப்பப்பட்டார்கள் என்ற தகவல் வந்திருக்கு. அது 4 ஆண்டுக்கு முன்னால் 16,000 இருந்தது. இந்த ஆண்டு 1 லட்சம் ஆயிடுச்சு என்ற தகவல் வந்து அதிலும் குறிப்பாக கூறுகிறார்கள். அந்த 1 லட்சம் பேர் எங்கேருந்து வர்றாங்கன்னு பார்த்தா குஜராத் மாநிலத்தில் இருந்தும் பஞ்சாப் மாநிலத்தில் இருந்தும் கூடுதலாக வர்றார்கள். இது ஏன் ஒரு ஆச்சரியத்தக்க ஒரு நிகழ்வு என்றால், பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவில் இருக்கிற 3, 4, 5 முன்னேறிய மாநிலங்களில் ஒன்று குஜராத். அப்ப இவ்வளவு முன்னேறிய மாநிலத்திலேயே இத்தனை பேர் வேற ஒரு நாட்டுக்கு சட்டவிரோதமாக செல்வதற்கு அந்த ஒரு டெஸ்பரேட் சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டார்கள் என்றால் அந்த சமுதாயத்தில் வாய்ப்புகள் சமமாக வழங்கவில்லை என்றுதான் நாம் கருத வேண்டும். அதுவும் வேற புள்ளி விவரங்கள் காமிக்கிறது. 18 வயசு பெண்கள் பார்த்தால் வெறும் 50% தான் பள்ளியில் இருக்கிறார்கள், முடித்திருக்கிறார்கள். நம்ம தமிழ்நாட்டில் 90% மேல இருக்கு. அதையும் 100% ஆக்கணும் என்றுதான் முதலமைச்சருடைய எண்ணம், இலக்கு. அதற்கு நாங்கள் எல்லாம் பணி செய்து கொண்டிருக்கிறோம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.